எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமையில் நீங்கள் எப்படி வழிபடணுங்க. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டாலே போதுங்க. இது வரைக்குமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அமையுங்க. வெள்ளிக்கிழமையில் நீங்கள் எந்தெந்த பொருட்கள் வாங்கணும், எந்தெந்த பொருட்கள் வாங்கக்கூடாதுன்னு தெரியணுமாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வழிபாட்டுக்கு உரிய நாளாக தான் நம்ம சொல்லுவோம். இந்த நாள் பார்த்திங்கன்னா மங்களகரமான நாளாகவும் இருக்குதுங்க. நம்ம எந்த ஒரு செயலை தொடங்குவதாக இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை தான் தொடங்குவோம்ல. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா செல்வத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்குதுங்க. இந்த நாளில் நீங்கள் லட்சுமி தேவியை வழிபாடு செய்தாலே போதுங்க. உங்கள் இல்லத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான செல்வங்களும் வந்து குவிய ஆரம்பமாகிடுன்னே சொல்லலாம். மகாலட்சுமி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தாலே போதுங்க, நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட உங்களாக மாறிடுவீங்க. உங்கள் வீட்டில் செல்வத்திற்கும் செழிப்புக்குமே பார்த்திங்கன்னா ஒருபோதும் பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லலாங்க. தாயாருடைய அருளை பெற்றால் தாங்க ஒருவருடைய செல்வத்தினை பெற முடியுன்னே சொல்லலாம். லட்சுமின்னு நீங்கள் மனம் குளிர செய்ய வழிபாடுகளை செய்து வந்தாலே மகாலட்சுமியினுடைய அருளால் உங்கள் வீட்டில் செல்வ வளம் நிறைஞ்சிருக்குங்க. வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் சில சிறப்பு வழிமுறைகளை கொண்டு வழிபாடு செய்தாலே போதுங்க. அனைத்து பிரச்சனைகளும் உங்கள் வீட்டில் நீங்கி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தடைகள் நீங்கி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்ல ஆரம்பிடுன்னு சொல்லலாம். லட்சுமி தேவி நீங்கள் எப்போதுமே ஒரே இடத்துல இருக்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரே இடத்துல நிரந்தரமாக தங்க வைக்க நீங்கள் அவருடைய மனதை குளிரபடி செயல்களை செய்யணுங்க. முதல்ல லட்சுமி தேவியினுடைய ஆசீர்வாதங்களை பெற அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க நீங்கள் பல நல்ல செயல்களை பின்பற்றுவது ரொம்பவே நல்லது. லட்சுமி தேவி பார்த்தீங்கன்னா மனக்குளிர வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் மாலை நேரத்தை அவளுக்கு உகந்த சில பொருட்களை அர்ப்பணித்து வழிபட்டாலே போதுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேருன்னு சொல்லலாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைந்து செல்வ நிலையை அதிகரிக்க செய்வாள். பால், தயிர்னு, வெண்ணெய்னு பால் செய்த இனிப்புகளை நீங்கள் லட்சுமி தேவிக்கு பூஜை அறையில் வைத்து வழிபடுவதோ சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. லட்சுமி தேவியின் படையலை சேர்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் மாலை நேரத்தில் அரிசி மாவில் தாங்க பூர்ண கொழுக்கட்டை செய்து கூட படையலிட்டு வழிபடுங்க. செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் தெய்வமாக இருக்கக்கூடியவன் தான் இந்த லட்சுமி தேவி. இந்த தாயாருக்கு பார்த்தீங்கன்னா நறுமணம் மிகவும் பிடிக்குமாங்க. அதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நறுமணம் மிக்க ஏலக்காய், ஜாதிக்காய்னு பச்சை கற்பூரம் ஆகியவற்றை வாசனை பொருட்கள் இருக்குமாறு பார்த்துக்கோங்க. இதனால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் ஈர்க்கப்படுவாங்க. பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல தாயார் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி விரும்பி இந்த இடத்துல வசிப்பாள்னு சொல்லுவாங்க. பூக்களின் நறுமணம் நிறைந்த வீட்டிலும் பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவி எப்போதும் வசித்திருப்பாளாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் எப்போதும் பூக்களுடைய நறுமணம் இருக்குமாறு பார்த்துக்கோங்க. நீங்கள் லட்சுமி தேவியை மகிழ்விக்க விரும்பினீங்கன்னா தினமும் நீங்கள் பூக்களை கொண்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க. மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடியிருப்பதாக சொல்லுவாங்கல்ல. வெள்ளிக்கிழமையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் முன்னாடிக்குவீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தண்ணீரை எப்போதும் நீங்கள் சிக்கனமாக பயன்படுத்தினாலே உங்கள் வீட்டில் லட்சுமி தேவி தங்கியிருப்பா, அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்கி தருவாளுங்க. லட்சுமி தேவிக்கு நீங்கள் வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தில் தண்ணீர் கலந்த பானகம் வைப்பதோ சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. கடலில் இருந்து தேவி தோன்றியதால் நீங்கள் கடலில் பொருளாக இருக்கக்கூடிய சங்கை அவளுக்கு அர்ப்பணிப்பதோ ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி தேவியினுடைய கணவர் யாருன்னு தெரியுமாங்க? மகாவிஷ்ணு இல்லை. மகாவிஷ்ணு கையில் இருக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா இந்த சங்கு இல்லை. இந்த சங்கம் அவளுக்கு பொருள் மீது கூடுதல் விருப்பம் இருக்குது. இதனால் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் சங்கு வைத்து வழிபடுவதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பை உயர்த்துவதற்கு ஒரு நல்ல நம்ம எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணம் போல் நம்முடைய வாழ்க்கை அமையினா அது சொல்ல முடியாதுங்க. பணம் தாராளமாக இருந்தாலே போதுங்க, எல்லோருடைய தேவைகளும் நாம் நிறைவு செய்துப்போம். நம்முடைய வீட்டில் செல்வ வளம் பெருகணும்னு கோடீஸ்வரராக யோக அமையணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா
அதற்கு முதல்ல உங்கள் வீட்டில் மகாலட்சுமியுடைய அருள் நிறைந்திருக்கணுங்க. நம்முடைய வீட்டில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சுபிட்சத்தை பெருக்கக்கூடியவ தான் இந்த மகாலட்சுமி. நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை மகாலட்சுமிக்கு செய்து வழிபட்டு வந்தாலே உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு நிலைத்து இருக்குன்னே சொல்லலாங்க. இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. பணம் வர நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான நேரம் தாங்க சுக்கிரஹோரைய நேரமாக அமைங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி தனியாக இருக்கும் படத்தை தனியாக எடுத்துக்கோங்க. பச்சை பட்டு துணியை மகாலட்சுமிக்கு அமர்ந்த நிலையில் இருப்பது போல சிறப்பினை ஏற்படுத்தி தருதில்லை. இந்த படத்திற்கோ அருகில் நீங்கள் முகப்பார்க்கு கண்ணாடி வச்சுடுங்கண்ணா. சதுர கண்ணாடியாக வைப்பது ரொம்பவே நல்லது. மகாலட்சுமி படத்துக்கு நீங்கள் அருகிலே நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு வெள்ளித்தட்டில் நீங்கள் பழங்கள் வைத்து வழிபடணும். வெள்ளித்தட்டு இல்லாதவங்க கூட செப்பு இல்லைன்னா பித்தளை இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தட்டு வைத்து கூட வழிபடலாங்க. பழங்களுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா நாணயங்களை சில வச்சு உப்பு தண்ணீரில் கழுவி எடுத்துக்கோங்க. சுத்தமாக இருக்கணுங்க அந்த நாணயம். பழத்தையும் நாணயத்தையும் நீங்கள் நடுவில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து ஓ மகாலட்சுமி நம என்ற மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லி வழிபடணுங்க. இந்த கண்ணாடியில் பழங்களும் நாணயங்கள் சேர்ந்து உங்களுடைய முகத்தை அந்த கண்ணாடியில் பார்த்து வழிபடணுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் செய்து வந்தாலே மகாலட்சுமி அருளால் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக நிலைத்திருக்குன்னே சொல்லலாங்க. இந்த வழிபாடு ஒரு எளிமையான வழிபாடு தாங்க. பின்பற்றி நீங்களும் பலனை பெறுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்க நீங்கள் பணம் வந்து கொண்டே இருக்க தினமுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து பணத்தை எண்ணி பார்ப்பதுன்னு, பணத்தை தொட்டு வணங்குவதுன்னு போன்ற வாசனை முகந்து பார்ப்பது போன்ற செயல்களை தொடர்ந்து செய்து வரலாங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா பணம் வரும்பக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களிடம் பிறக்குன்னே சொல்லலாம். 1 ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரிங்க, அதற்குரிய மரியாதை நாம் கொடுக்கணுமா. பணத்தை எப்போதும் நீங்கள் உதாசனப்படுத்தாதீங்க. மேலும் வெள்ளிக்கிழமைகளில் நாம் வாங்கக்கூடிய மங்களகரமான பொருட்கள் என்னென்னு தெரியுமாங்க? மங்களகாரகனாக திகழக்கூடியவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுடைய அருள் ஒருவருக்கு இருந்துச்சுனாவே உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் தடையில்லாமல் நடைபெற ஆரம்பமாகிடுங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய அருள் இருந்தால் தான் திருமண பாக்கியமோ குழந்தை பாக்கியமோ ஏற்படுன்னு சொல்லலாம். அந்த வகையில் நீங்கள் பிடித்தது முதலாவதாக பருப்பு வகைகளை வாங்கணுங்க. பருப்பு வகைகளில் ஏதாவது ஒரு பருப்பை நம்ம வெள்ளிக்கிழமையில் வாங்குவதும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் போன்ற பொருட்களை கூட வெள்ளிக்கிழமையில் வாங்குவதும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. வெற்றிலை பாக்கு நிறைவாக இருக்கணும். ஒரு சுமங்கலி பெண்ணாக இருந்தீங்கன்னா வீட்டிற்கு வந்தவங்களுக்கு மாங்கல்ய சரடியும் வெற்றிலை பாக்கையும் சேர்த்து கொடுப்பது, ஒரு இனிப்பு வைத்து கொடுப்பது நல்ல பலனை ஏற்படுத்துங்க. இப்படி நீங்கள் தருவதன் மூலம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்திருங்க. வெள்ளிக்கிழமைகளில் வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வெள்ளி பொருள் தாங்க. குறிப்பாக நீங்கள் மீன் குறியீடு இருக்கக்கூடிய வெள்ளி சாவி கொத்தி கூட வாங்கி உங்களுடைய பணம் பீரோவில் வைத்து வழிபடலாங்க. இந்த சாவி பெட்டகத்தை சாவியை கோர்த்து உங்களுடைய இடுப்பில் வைத்து கொள்வதன் மூலம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு அதிகரிக்க தொடங்கிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, சங்கு சக்கர நாமத்தை வெள்ளியில் வாங்கிவிட்டு பூஜையறையில் வைத்து வழிபடுவதுமே மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க செய்யுங்க. வெள்ளி நாணயத்தில் நீங்கள் ஸ்ரீ சக்கரம் இருப்பது போல் வாங்கி வீட்டு பூஜை அறையில் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்குகளை போட்டு தீபம் ஏற்றுவதும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஒட்டடை அடித்து வீட்டை கூட்டாதீங்க. முன்னதாகவே வியாழக்கிழமையில் ஒட்டடை அடித்து வீட்டை சுத்தம் செய்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாங்க. ஆண்கள் குளித்திடாதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் முடி வெட்டுதோ முகச்சவரம் செய்வதோ நகம் வெட்டுவதோ செய்யாதீங்க. பூஜை செய்ய தேவையான பொருட்களை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளை சுத்தம் செய்திடாதீங்க. முடிந்தவரை பூஜை பொருட்களை முந்தைய தினமே சுத்தம் செய்து பூஜை அறையில் வைத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் வீட்டை இருள் சூழ்ந்ததை மாதிரி வச்சுருக்காதீங்க. வெள்ளிக்கிழமையில் பெண்கள் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களை கலற்றுவோ சுத்தம் செய்யவோ செய்யாதீங்க. பழைய துணிகளை வெள்ளிக்கிழமையில் தைக்காதீங்க.
வெள்ளிக்கிழமைகளை பார்த்தீங்கன்னா அழுக்கு துணிகளை சேர்த்து வைத்திடாதீங்க. இதனால் கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஆரம்பமாகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.